ஸோ எவ்வா டிவைட் I equal to integral 0 to a integral 0 to root of a squared minus x squared integral 0 to root of a squared minus x squared minus y squared. இங்க கொடுத்த ஃபங்க்ஷன் என்ன கொடுக்குறான்னா dz dy dx divided by root of a squared minus x squared minus y squared minus z squared. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே ரொம்ப சார். இம்பார்ட்டன்ட் சம். போன கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம்ல சார்? ஆமாடா. போன கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரினா இது இண்டிபெண்டன்ட் இல்லை. இங்க பாருங்க வேரியபிள் இருக்குது இண்டிபெண்டன்ட். dz by root of a square minus x square. அந்த ஐடியா தான். வெரி குட். அப்போ நல்லா பார்த்துங்க. இது இஜெட். அப்போ இஜெட்டோட லிமிட் வரும்போது இஜெட் இல்லை. அப்போ as per ஆர்டர் படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் படி மாற்றிக்கலாம். ஆர்டரில் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். லைட்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? a squared minus x squared இது பாக்ஸ் போட்டுக்குங்க. இன்டெகிரல் 0 to root of a squared minus x squared minus y squared. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் இது dz அவ்வளவு. அப்போ dz எழுதிட்டு நீங்க சொன்ன மாதிரி எது கான்ஸ்டன்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுல எது கான்ஸ்டன்ட் டைம் சொன்னீங்க அதை நம்ம வந்து பிராக்கெட் போட்டு காட்டிக்கலாம் சார். a square minus x root of சார் a square minus x square minus y square வந்துட்டு ஸ்கொயர். அப்ப இது ஃபுல்லா வந்துட்டு கான்ஸ்டன்ட். அது வந்துட்டு a square. இது ஃபுல்லாவே a square. அதாவது கான்ஸ்டன்ட் டைம். கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் dx டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ட். என்ன ஃபார்முலா தம்பி? சார் லாக் வராது. sin inverse of x by a. 1 minute. sin inverse sir. sin inverse of x by a. clear? ஓகே சார். எஸ் சார். ஓகே ஓகே. அப்ப இங்க சொல்லுங்கல்ல. பொறுமையா சொல்லுங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. அப்ப இன்டெகிரல் 0 to அப்போ sin inverse z by சொல்றாங்க sin inverse z by z by a. a ஓட வேல்யூ என்ன வரும்? root of a square minus x square minus y square. சூப்பர். வெரி குட். நல்லா சொல்றீங்க. ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் தரமா இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா நம்ம ஈஸியா இருக்கும். ஓகே சார். dy dx சொல்றேன். அப்பர் லிமிட் sin inverse 1 வந்துட்டு pi by 2 ன்னு எடுத்துக்கலாம். சோ கான்ஸ்டன்ட் வெளிய போகும். அதனால அப்ப 1 ன்னு ஆயிடும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது அது 0 ன்னு ஆகும். அதனால வந்து sin inverse 0 0. அப்ப என்ன இன்டெகிரல் 0 to a integral 0 to root of a square minus x square pi by 2 அவ்வளவுதான். minus 0 ஓகே. dy dx அவ்வளவுதான். அப்ப pi by 2 கான்ஸ்டன்ட் டைம். கரெக்ட்டுங்களா? pi by 2 கான்ஸ்டன்ட் டைம். அடுத்து என்ன நடக்கும்? சார் இப்போ அதே சேம் ஃபார்முலா sin inverse y. இல்ல அவசரப்படாத. அது மேல இருக்குதுடா கண்ணு. இது மாதிரி மேல இருக்குது. அப்ப என்ன ஓகே சார். உள்ள இருக்கிறது தான பண்ண முடியும். லிமிட்ல இருக்குது பண்ண கூடாது. ஓகே சார். dy dx இருக்குது. இப்படி இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணணும். இப்ப சொல்லுங்க இப்ப என்ன நடக்கும்? இன்டெகிரல் dy ஃபார்முலா தான் எழுத போறோம். கரெக்ட்டா? அப்ப அவசரப்படாம சொல்லுங்க. pi by 2 integral 0 to a dy ஃபார்முலா. இன்டெகிரல் dy தான். dy வந்துட்டு y ன்னு சேஞ்ச் ஆயிடும் சார். y சேஞ்ச் ஆயிடும். சோ root of a square minus x square into dx. அப்ப என்ன ஆகுது? pi by 2 into root of a square minus x square. அது 0 னா 0 ஆகும் into dx. அடுத்த ஃபார்முலா. உங்களுக்கு சீக்கிரம் விஷயம் வந்துச்சு. அடுத்த ஃபார்முலா என்ன நடக்கும் சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் pi by 2 into root of a square minus x square into a square. இது ஃபார்முலா தம்பி. ஃபார்முலா.
டைரக்ட் ஃபார்முலா தான். எதுவுமே கிடையாது. டைரக்ட் ஃபார்முலா. ரூட்ல இருக்குது. ஓ ஃபார்முலா பார்க்குறேன் சார். x by 2 root of a squared minus x squared plus a squared by 2 sin inverse of x by a லிமிட் வந்து 0 to a. ஓகேங்களா? சார் இந்த கொஸ்டின் வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குன்னா நான் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துக்கலாமா சார்? y ஸ்கொயர் இல்லை இல்லை நீங்க நம்ம y தான் முடிச்சுட்டோம். இது கடைசி இன்கேஸ் உள்ள வந்துட்டு ஒய் ஸ்கொயர் இருக்கு சார் ஃபைனல் y ஸ்கொயர் இருந்துட்டா நம்ம கடைசி இன்டெகிரல் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா தான் வரும். அதாவது கம்ப்ளீட்டா தான் வரும். இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா வராது. புரியுங்களா? லாஸ்ட் இன்டெகிரல். ஓகே சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க என்ன சொன்னீங்க? இன்டெகிரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ங்கிற வேரியபிளோட கடைசி லிமிட் இருக்காதுன்னு வச்சுக்குவேன். இங்க சிங்கிள் இன்டெகிரல் வரும்போது இது ஒரு வேரியபிளா நிற்காது. சரிங்களா? அப்போ நீங்க இங்கே பெருத்து அதனால தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. டிஎக்ஸ் டிஒய்ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி அதனால தான் போடுறோம். ஏன்னா ஒரு வேரியபிள் வச்சு நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட் முடிக்க முடியாது. வேரியபிள் வச்சு எண்ட் ஆஃப் ரிசல்ட் முடிக்கும் போது ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு தான் முடிக்க முடியும். இது வந்து டெபினிட் இன்டெகிரல். இன்டெபினிட் இன்டெகிரல்ல வேரியபிளோட தான் ஆன்சர் வரும். டெபினிட் இன்டெகிரல் வந்து டெபினிட் இன்டெகிரல் தெரியுமா? டெபினிட் இன்டெகிரல் லிமிட்டோட வரது பேர் டெபினிட் இன்டெகிரல். அப்ப எப்பெல்லாம் வந்து டெபினிட் இன்டெகிரல்ல வந்து லிமிட் வருதோ அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ல தான் வரும். இன்டெபினிட் இன்டெகிரல் ஓகே சார். இன்டெபினிட் இன்டெகிரல் வேணா நீ வந்து வேரியபிளோட முடிக்கலாம். இன்டெபினிட் இன்டெகிரல் எதுவுமே லிமிட் இல்லை, அதனால வேரியபிளோட வரும். சரிங்களா? இதை கொஞ்சம் நான் ஓகே சார். சொல்றாங்க எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன ஆகுது? இப்போ சொல்லுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 5/2. இங்க பாருங்க, a அப்ளை பண்ணுங்க. இது a/2ன்னு வரும். a ஸ்கொயர்டு மைனஸ் a ஸ்கொயர்டு வந்து 0ன்னு ஆயிடும். அதே மாதிரி 0 அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணுறது இது 0 ஆயிடும், இது வேல்யூ வரும். அப்போ போத் கேசஸ் வந்து இது 0ன்னு ஆயிடும். அதனால இதை நான் விட்டுட்டேன். இங்க போய் அப்பர் லிமிட் மட்டும் இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு மட்டும் அப்ளை பண்ண என்ன கிடைக்குது? a ஸ்கொயர்டு பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் a பை a வந்து 1 மைனஸ் a ஸ்கொயர்டு பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0. That is equal to 5/2 a squared by 2 sin inverse of 1 வந்து 5/2 sin inverse of 0 என்னது? sin inverse of 0 வந்து 0. புரியுதா கண்ணே? டவுட் இருக்குதுங்களா? டவுட் இருந்தால் இன்னொரு கூட டீச் பண்ணுறேன். That is equal to 5 squared a squared divided by 8. சொல்கிறேன் கண்ணே, எந்த ஸ்டெப் டவுட்டுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. சரிங்களா? ஒரு டைம் பாரு, நான் எதுவுமே சொல்லல.